வணக்கம். யூடியூப் நண்பர்களுக்கும் ஜோதிட பிரியர்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் முக்கியமான செய்தியை சொல்வதற்கு வந்திருக்கிறேன். தசா சந்தி இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் தசா சந்தி வருகிறது, அதனால் திருமணம் செய்தால் விபத்துகள் நடக்கும் என்று தற்காலத்தில் ஜோதிடர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அதுவும் என் கவனத்துக்கு எனது வாடிக்கையாளர்கள் கொண்டு வந்தார்கள். உண்மையில் இந்த திருமண பொருத்தம் தான் என்னவென்றே தெரியுமா என்றே இந்த ஜோதிடர்களுக்கு என்று எனக்கு புரியவே இல்லை. நாளெல்லாம் 2002 வகுப்பில் எடுக்கும் பொழுது எனது வகுப்பில் மாணவர்களிடமே சொன்னேன், இந்த திருமண பொருத்தத்தினால் நீங்கள் யார் தலையெழுத்தை மாற்றப் போகிறீர்கள், இதை எதற்கு கண்டுபிடித்தார்கள், இது எதை சொல்லி இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா என்றெல்லாம் கேட்டேன். இப்பொழுது அந்த திருமண பொருத்தம் 10 பொருத்தம் போய் இப்பொழுது ஜாதக பொருத்தம் என்று ஒரு பொய்யை கூறிக்கொண்டு உண்மையில் எதிர்காலத்தில் இந்த ஜாதகர் எப்படி இருப்பார் என்று தெரிந்து கொள்ளத்தான் நம்மால் முடியுமே தவிர ஒரு ஜாதகத்துக்கு ஒரு ஜாதகம் பொருத்தம் பார்ப்பது என்பது அவர்கள் விருப்பத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடியதாகத்தான் இருக்கும். அப்படி எனும்பொழுது இந்த தசா சந்தி என்றெல்லாம் சொல்லி இவருக்கு திசை விடுதி வருது, இவருக்கு ஒரு திசை விடுதி வருது, இதுக்கு இடையில் ஒரு மாதம் 2 மாதத்துக்குள் இவர்களுக்கு திசை மாறுகிறது, எனவே இந்த இது செய்யக்கூடாது என்று ஒன்றைய ஜோசியர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் அவர்களை அப்படித்தான் திட்ட வேண்டும். என்ன ஆய்வுக்கு என்ன சொன்னார்கள்? இவர்களுக்கு இந்த திசாவென்றால் என்னவென்றால் தெரியுமா? இந்த ஜோதிடர்களுக்கு மொத்தம் 32 விதமான தசா சிஸ்டங்கள் இங்கு இருக்கின்றன. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி காலச்சக்கர திசையை எடுத்து பலன் கூறிக்கொண்டிருந்தார்கள். அதில் ராகு கேது என்ற 2 கோள்களே கிடையாது. அந்த 2 கோள்களுக்கு உண்டான திசா புத்தியே வராது. பின்னர் ராகு கேது என்ற அந்த நிழல் தன்மையை கோள்களாக்கி கூறும் பொழுது இந்த விம்சோத்திரி திசை, இது இந்த பராசர ஓரா சாஸ்திராவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த விம்சோத்திரி திசை விம்சோத்திரி என்றால் 120 சன்ஸ்கிரிட்டில். அந்த விம்சோத்திரி திசையான 120 ஆண்டு திசையை வைத்துக்கொண்டு அதற்கு பலன்களை கூறுகிறார்கள். சரி, அது என்னவென்றால் இப்பொழுது ஒரு திசையை எடுத்துக்கொள்வோம். ஒரு 6 வருடங்கள் கொண்ட 6 ஆண்டுகள் கொண்ட சூரிய திசையவே எடுத்துக்கொள்வோம். அந்த சூரிய திசை எவ்வாறு கணக்கிடப்படுகிறது? நன்றாக கவனிங்கள். ஒரு திசை, அந்த திசையில் 9 கோள்களின் புத்திகளும் வரும். அந்த 9 கோள்களின் புத்திகளில் ஒரு புத்தியில் இந்த 9 அந்தரம் வரும். 9 கோள்களின் அந்தரம். அந்த ஒரு அந்தரத்தில் இந்த 9 கோள்களின் அந்தராந்தரங்கள் வரும். அந்த ஒரு அந்தராந்தரத்தில் 9 கோள்களின் சூட்சுமம் வரும். சூட்சுமம் காலம், இவையெல்லாம் காலம் ஐயா. 6 ஆண்டுகள், இது 9 புத்திகள் என்றால் அந்த புத்தியின் அடிப்படை சூரிய புத்தி எவ்வளவு வருமோ 6 6 36, 3 மாதம் 18 நாள் வரும். அந்த 3 மாதம் 18 நாளை 9 கோள்களுக்கும் பிரித்து அந்தராந்தரம். அந்த ஒரு அந்தராந்தரத்தில் 9 கோள்களுக்கும் பிரித்து இது சூட்சுமம். அந்த சூட்சும காலத்தில் ஒவ்வொரு 9 கோள்களுக்கும் பிரித்தால் பிராண காலம் வரும். அந்த ஒரு பிராண காலத்தை 9 கோள்களுக்கும் பிரித்தால் உப பிராண காலம் வரும். இந்த உப பிராண காலத்தை 9ஆக பிரித்தால் 9 உப பிராண காலம் வரும். அந்த 9 உப பிராண காலத்தை 9 கோள்களுக்கு பிரித்தால் உப பிராண காலம் வரும். இந்த உப பிராண காலத்தை 9 கோள்களுக்கு பிரித்தால் உப பிராண காலம் வரும். அந்த உப பிராண காலத்தை 9 கோள்களுக்கு பிரித்தால் 9 மூச்சு காற்று வரும். அந்த 9 கோள்களின் மூச்சு காற்றை காலையில் சூரிய உதயம் தொடங்கியவுடன் எடுக்கின்ற முதல் மூச்சு காற்று எது என்று தெரிந்துவிடும். ஆக ஒரு நாளின் 21,600 மூச்சு காற்றுகளே காலங்களாக கணிக்கப்பட்டு இங்கிருந்து இது படிப்படியாக வளர்ந்து 6 வருஷத்தை முடிக்கிறது. இவ்வாறு தான் இந்த விம்சோத்திரி திசா சிஸ்டத்தில் கணிதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கு உள்ள ஜோதிடர்கள் தசா சந்தி ஒருவருக்கு இந்த தசாவினால் திருமணம் நடக்கும் தடையெல்லாம் கிடையாது. இங்கு இருக்கக்கூடிய இந்த பிரிவுகள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 பிரிவுகளுமே
12 பாவகத்துக்குள்ளு தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த கணக்கெல்லாம் போடுவதற்கு கொஞ்சம் சிரமம் என்பதால் இப்பொழுது நாம் திசாபுத்தி அந்தரத்துடன் நின்று இருக்கிறோம். எனும் பொழுது இவை அனைத்தையுமே எடுத்து நாம் ஒரு மூச்சு காற்று என்ன செய்யும் என்றெல்லாம் நாம் கணிதம் போட்டு பார்த்தா நமக்கு வேறு வேலையே வராது என்பதால் இது மறுத்திருக்கிறோம். ஆனால் நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு பேருந்தில் செல்லும் பொழுது ஒரு விபத்துக்குள்ளாகிறது என்றால் இந்த விபத்துக்குள்ளானவர்கள் பலர் உயிருடன் இருப்பார்கள், சிலர் இறந்திருப்பார்கள், சிலர் மருத்துவமனை போய் இறப்பார்கள், சிலர் நடுவழியில் இறப்பார்கள். அவ்வாறு இறப்பவர்களுக்கெல்லாம் இந்த அடிப்படையில் தான் இறப்பு நிகழும். நன்றாக நீங்க புரிந்து கொள். இவர்கள் ஏதாவது ஒரு வகையில் 8ஆம் பாவத்துடன் தொடர்பு வரும் பொழுது அப்படின்னு என்று ஒரு மூச்சு காத்து 8ஆம் பாவம் போகும்போது இறந்து விடுவார்கள். இதை கணிக்க முடியாதே தவிர இவையெல்லாம் தீங்கு தரக்கூடிய அமைப்புகளில் தான் இங்கு உள்ளே இருக்கிறது. எனவே தசாசந்தி எல்லாம் நீங்கள் கூறுவது எவ்வாறு பொருத்தமானதாக இருக்கிறது? எத்தனை ஆயிரம் ஜாதகங்கள் நீங்கள் ஆய்வு செய்திருக்கிறீர்கள்? ஜோதிடே சிகாமணிகளே, பட்டையும் கொட்டையும் போட்டுக்கொண்டு ஒரு ராமத்தை சாத்தி கொண்டு உட்காருவது ஜோதிடம் அல்ல. இது முழுவதுமே கணிதம். இங்கு கடவுளுக்கு வேலையே இல்லை. எனும் பொழுது கணிதம் என்பது ஓரளவு மற்றவற்றின் செயல்பாட்டுகளுடன் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய தன்மையிலாக அமையும். எனவே நீங்கள் சொல்லக்கூடிய இந்த திசாசந்திக்கு ஒரு 100 ஜாதகங்களை எடுத்துக் கொடுங்கள். பிரிந்து போனவர்கள், நடக்க முடியாது. நீங்கள் யார் சொல்வதற்கு நடக்கக்கூடாது, இது செய்யக்கூடாது என்று எதை பார்த்தீர்கள்? திருமண பொருத்தம் என்றால் உண்மையில் என்னவென்று சொல்ல முடியுமா உங்களால்? என்னால் முடியும். சொன்னேன் என்றால் பல பேருடைய பொழைப்பு கெட்டுவிடும். நான் சொல்லவில்லை, போகட்டும், ஏதோ பார்த்து கொண்டிருக்கட்டும் என்று. என்னவென்றால் கல்யாணத்தை நடத்த விடாமல் கெடுப்பது என்னமோ திசாசந்தி, இவர் என்னமோ போய் பார்த்துட்டு வந்தவர் மாதிரி. நடப்பதை எதையும் தடுக்க முடியாதியா ஜோசியர்களே? என்னைக்கு நீங்க என்னத்தை தடுக்க போறீங்க? பரிகாரம் பண்ணி கோயிலுக்கு போயிட்டு வந்தா உங்க முண்டாடி சாகாம இருப்பாங்களா, இல்ல உங்க பிள்ளை தான் சாகாம இருக்குமா? நமக்கு அவனுக்கு என்ன தலையெழுத்து இருக்கோ அதை அனுபவிக்கத்தானே வேணும். சொல்றதானங்க ஜோதிடத்தோ வேலை. விதியை வாசிக்கிறதோட வேலை முடிஞ்சு போச்சுங்க. மாற்றி அமைக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருந்தால் நாம தானங்க உலகத்தின் விஞ்ஞானத்தின் விஞ்ஞானமே. எதை எடுத்தாலுமே கல்யாணம் பண்ண விடுற பெரிய இந்த ஜோசியர் ரொம்ப கண்டுபிடிச்ச ஒரு மாதிரி, அதுக்கு நான் சப்போர்ட் வேற பொய்ய சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஜோசியர்கள். தசாசந்தி என்ன பார்த்தீங்க? நான் வாங்க தசாசந்தியில வாழ்றவேனா ஒரு 1000 ஜாதகம் தாரே. ஏதோ மக்கள் நம்பி உங்களை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் எதிர்காலம் நல்லா இருக்குங்க. இந்த ஜாதகத்துல இந்த ஜாதகம் சுமாரா இருக்குங்க, உங்களுக்கு விருப்பமானால் செஞ்சுக்கங்க, இல்லை பண்ணிக்கணும். உன் கடமை என்ன? என்ன ஜாதகத்துல சொல்லப்பட்டிருக்கோ அதை சொல்லிட்டு போக வேண்டியது தானே. இல்லாத தசாசந்திக்கெல்லாம் இவர் கல்யாணம் பண்ணி வைப்பாரு. எவனோ எழுதியிருப்பான் புக்குல, அவனை கேட்கலாம்ல. எப்படி எழுதுன, இது எப்படி எழுதுன, இது சாத்தியமான ஒருத்தர் எழுதி வச்சிருக்காருன்னு அவன் புக்கில் சொல்லியிருக்காரு. சரியா தான் எப்படியா சரியா இருக்கு? சித்தர் சொன்னாரு, ரிஷி சொன்னாருன்னு ஏமாத்திட்டு இருக்கீங்கல்ல. அது மாதிரிதான் அந்த ஜோசியம் சொன்னாலும் அதுவும் ஒரு ஏமாற்றுக்கல. ஜோசியம் தாயா சொல்ல முடியும். நானே சொல்லியிருக்கேன், பல நூல்கள்ல சொல்லப்பட்ட விஷயங்கள் பூராமே ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும், பூராமே குப்பையா இருக்குன்னே நான் ஃபேஸ்புக்லேயே எழுதியிருக்கேன். சித்தர் சொன்னா அதனால் கடவுள் சொன்னாரா? கடவுள் சொன்னா அது ஏற்புடையதா? என்ன இது? எல்லாமே இங்க வந்து மாற்றத்துக்கு உட்பட்டு மாறிக்கொண்டிருக்கக்கூடிய அடிப்படையில் நடக்கக்கூடிய கல்யாணத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கீங்களேயா? என்னமோ பெரிய நீங்க என்னமோ உங்களால என்னையா தெரியும்? கல்யாணம் பண்ணுவீங்கயா? இல்லாத தசாசந்தி என்னை கண்டுபிடிச்ச தசாசந்தி 10 வருஷம் 15 வருஷம் அதுக்கு முன்னாடி எல்லாம் வாழ்ந்த வாழலையா? சரி, எல்லா பொருத்தம் பார்க்குறியா? எல்லா பேருமே நீ சொல்ற பொருத்தப்படி நல்லா வாழ்றான். அவன் ஜாதகப்படி பொண்டாட்டி இருக்கணும்னா இருக்கிறா, போகணும்னா போறா. புருஷன் இருக்கணும்னா இருக்குன்னா, போகணும்னா போறான். கஷ்டப்படணும்னா கஷ்டப்படுறான். நீ எதையும் மாற்ற முடியாது. உள்ளதை சொல்லிட்டு போங்கயா அப்படின்னா புதுசா தசாசந்தி, விம்சோத்திரி தசை, கூட்டு தசை, செவ்வாய் தோசை, என்னப்பா அழக்கிறீங்க? என்னத்த நீங்க மாத்த போறீங்க? இந்த ராகு கேது செஞ்சா எவன் சொன்னா? நீ பார்த்தியா? நீ எடுத்த? நாங்களே எடுத்து வச்சிருக்கோமே. மக்களே, நீங்க தான் திருந்தணும். மக்களை ஜோசியர்களை சொல்லி கிடையாது. ஜோசியர்களை தேர்ந்தெடுத்தா என்கிட்ட வாடிக்கா ஒரு அம்மா பார்த்துக்கிட்டு இருந்துச்சு மெட்ராஸ்ல இருந்து. திடீர்னு பார்த்தா எங்கேயோ ஒரு ஜோசியத்தை போய் அது என்ன நான் 2 நாள் ஆக்குறேன்னா பலன் சொல்ற உடனே அவசரம் சொல்லி பக்கத்தில் போகுது.
இந்த அம்மா கேள்வி கேட்டிருக்கு. அவர் எனக்கு இதெல்லாம் தெரியாதுங்க, நான் 10 பொருத்தம் பார்த்து வேணான்னு சொல்கிறேன்னாரான். அவன் உடனே இந்த அம்மா எந்திரிச்சு வந்து பழையபடி அதையும் சொல்லி என்கிட்ட சொல்லுது. நான் தான் சொல்கிறேன்ல, உங்களுக்கு சந்தேகம் படம் வந்துருச்சுன்னா சந்தேகம் தெளிவு பண்ணுற ஜோசியரை தேடி போங்க. முதல்ல ஜோசியருடைய கடமை உங்களை ஏமாற்றக்கூடாது, கோள்களை பகவான் என்று சொல்லக்கூடாது, தோஷங்களுக்கு பரிகாரம் சொல்லக்கூடாது, இல்லாததெல்லாம் பேசக்கூடாது. அப்படி பேசுகிறான் அப்படின்னா அவர் ஜோசியர் இல்லை. போனவுடனே அண்ணன் தம்பியை வாசிக்கிறாங்க கிராமத்து ஜோசியர், பூரா பொய்யந்தான். பொழப்பு நடத்துகிறான், ஏமாறுறீங்க, ஏமாந்துட்டு இருக்கீங்க. கம்ப்யூட்டரில் எடுத்த ஜாதகத்தை பொய்ன்னு சொல்கிறவன் எவ்வளோ பெரிய பேமானியாக இருப்பாங்க. கம்ப்யூட்டரும் அற்புதமாக கணிதம் பண்ணி தருது, அது பொய்யா. பழைய ஜாதகத்தை தூக்கிட்டு வையா அண்ணன் தம்பி எடுத்து மக்களை ஏமாத்துறக்க. இந்த சோறு சாப்பிடலாமாங்க, நம்ம ஏமாத்தலாமாங்க. இதில் கடவுள் வேற போட்டுக்கிட்டு ராமம் பட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு ஏயா நம்ம ஏமாத்துறதுக்கா வந்திருக்கோம்? ஒன்றும் ஜோதிடத்தை முழுசாக கற்றுக்கங்க, இல்லை ஏன் எதுக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. வந்து சொன்னார் இது சொன்னார் அதெல்லாம் வேண்டாங்க. நாங்களாம் உண்மையிலே படிச்சுக்கிட்டு சும்மா உட்காந்துருக்கோம். உண்மையிலே இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு 10 தடவை நாங்கள் பெடிஷன் போட்டோம்னா நீங்கள் யாரும் ஜோதிடம் பார்க்க முடியாமல் கூட போயிடும். நான் அதெல்லாம் செய்கிறதுக்கெல்லாம் நாங்கள் வரலைங்க. எல்லோரும் பிழைங்க, ஆனால் திருந்துங்க. உண்மையிலேயே இல்லாததெல்லாம் சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டாதீங்க. ஏகப்பட்ட கல்யாணத்தை நீங்கள் நிப்பாட்டிக்கிட்டே இருக்கீங்க. திருமணத்தை பொருத்தம்ல தூக்கி வீசுறீங்களா, தூக்கி எறியறீங்களா? வீட்டு ஜாதகத்தை எரியணுமியா? உன்னைய மூஞ்சில் அடித்த மாதிரி பேசணும். என்னமோ பெரிய என்னமோ இறங்கி வந்த ஒரு மாதிரி கடவுள் பேரை சொல்லி ஏமாத்திட்டு தெரியும். ஏன் அந்த மாதிரிலாம் செய்கிறீங்க? பார்த்தீங்கன்னா தசா சந்தின்னு சொல்லி அவர் பாவம் கல்யாணம் பண்ண முடியாமல் வந்து அவர் நிற்கிறார். பொய்ய சொல்லாத ஜோசியரே, உள்ளதை சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போ. உனக்கோ ஒன்றும் தெரியாது. இல்லை நீங்கள் உண்மையிலேயே தெரிஞ்சவங்க, உண்மையிலேயே இதை பற்றின விவரம் தெரிஞ்சவங்க, நான் இந்த வீடியோ போடுறேன். நீங்கள் தயவுசெய்து உங்கள் பதிவை சொல்லுங்கள். நேரடியாக உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். இல்லை எனக்கு தெரியாது, எனக்கு விளக்கம் கொடுங்க பார்ப்போம். நான் விளக்கம் பெற வாங்கிக்கிறேன். இல்லாட்டினா உண்மையிலே இதெல்லாம் பண்ணிட்டு போங்க. கல்யாணம் பண்ண விடுங்கய்யா. கல்யாணம் பண்ணுறதுல ஏயா உலகத்தில் தமிழன் தாயா இந்த மாதிரி பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுறா. தமிழனை தவிர வேறு எவனுக்குமே பொருத்தமா அறிவே கிடையாதுயா. பொண்ணு மாப்பிள்ளை சரியா இருக்குன்னா போயிடுவான். சரி, இந்தியாவுக்குள்ளே இருக்கிறவனை தவிர மீதி 600 கோடி மக்களுமே இந்த பொருத்தம்ங்கிற அடிப்படையே தெரியாதுயா. அவன் ஜாதகப்படி வாழ்கிறான், சாகுறான். ஏப்பா இந்த மாதிரி கொடுமை? உங்களை நம்பி வந்து அதுக்காக இல்லாத பொல்லாத இல்லாமல் அவுத்து விடுவீங்க. அது அந்த திருமண பொருத்தத்தில் பாவமுங்க. மக்கள் உள்ளன சொல்லிட்டு போங்க. என் ஜாதகம் கோளாறாக இருக்குன்னா அதுக்காக நான் எனக்கு தகுந்த மாதிரி ஒரு சரியான ஜாதகத்தை அமைக்க முடியாதுங்க. எனக்கு என் பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி பிரிஞ்சு போகணும்னு அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக அப்படித்தான் போகும். இதை எங்கிட்டங்க மாற்ற போகிறீங்க? வாழ்கிற காலம் வரைக்கும் கொஞ்சம் நல்ல காலமாக இருக்கான்னு பாட்டு போங்க. அதோட இது நல்ல ஜாதகங்க, இது கொஞ்சம் சுமாரான ஜாதகங்க, இது ஒரு யோக ஜாதகங்க சொல்லிட்டு போங்க. இல்லாததெல்லாம் சொல்லி என்னமோ பெருசாக இவங்க கண்டுபிடிக்கிற மாதிரி சேலஞ்சு பண்ணால் முடியுமா? கையெழுத்து போட்டு தர்றீங்களா, எழுதி தர்றீங்களா, நான் வர்றேன். நீங்கள் பொருத்தம் பார்த்து சொல்கிற ஜாதகமே பஞ்சாயத்து ஆகும். இதில் ஒரு ஜோசியர் இல்லை, கொண்டு போகிறதெல்லாம் அவர் பொருத்தம் இல்லைங்கிறார். அவருக்கு என்ன தெரியும்? அவர் முடிவெடுக்கவே மாட்டார். அவர் அப்படித்தான் இருப்பார். இல்லை அவர் வந்து பொருத்தம் எதையுமே பொருத்தம் சொன்ன அவர்கிட்ட எதுக்கு போகிறீங்க? முடிவெடுக்க முடியாமல் தைரியமாக இல்லாமல் பொய்யுங்க. மக்களே, நீங்கள் ஜோதிடத்தை நம்பி வாழ்கிறீங்க மக்களே. இந்த மாதிரியெல்லாம் ஆளுகள்கிட்ட போய் சிக்காதீங்க மக்களே. ஆனாலும் என்னமோ உங்களுக்கு என்னமோ எல்லாரும் ஒரே லெவலில் வச்சு பார்க்குறீங்க. அதனால தான் நீங்கள் ஏமாந்துக்கிட்டு கல்யாணம் பண்ண முடியாமல் தைரியம் இல்லாமல் உட்காந்துருக்கீங்க. தயவுசெய்து கல்யாணம் பண்ணுறதுக்கு உண்டான வழி என்னன்னு பாருங்கள். ஆனால் சத்தியமாக திருமண பொருத்தம்னா என்னங்கிறத ஒரு நீட்டாக எங்களுடைய மாணவர்களை வச்சு அதுக்கு விளக்கம் கொடுத்து சொல்லுவேன். அவசரப்படாதீங்க. ரொம்ப நன்றி, வணக்கம்.